பார்த்து கொண்டு இருப்பது ஆல்ஸ் கேம் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா காய்ஸ் நம்ம இன்றைக்கி GTA 5 கேமில் தான் பார்க்க போகிறோம். அதே சமயம் GTA 5 கேமில் நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு டூர் போக போகிறோம் கைஸ். இங்கேருந்து லாஸ் வேகஸ்க்கு போக போகிறோம். நம்ம வந்து கப்பலில் போக போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன ஒரு கான்செப்ட்னால் நம்ம போகிற வழியில் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்கிற மாதிரி ஒரு இது செய்ய போகிறோம். ஸோ இந்தியா Air 10 Air 11 அந்த பிளேன் நடந்த மாதிரி ஒரு கிராஷாக ஏதாச்சும் நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ நம்மளுக்கு இப்போ எவ்வளோ நேரம் டைம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 28 நிமிஷம் இருக்குது. ஸோ நம்ம தாராளமாக ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு போகலாம். ஸோ நல்ல ஏதாச்சும் ட்ரெஸ் இருக்கா? இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கைஸ் ஓகே இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போய் கைஸ் கப்பையை எடுத்துகிட்டு இங்கேருந்து நம்ம லாஸ் வேகஸ்க்கு போக போகிறோம். அங்கே ஒரு பிளேன் கிராஷ் நடக்க போகுது. ஸோ போகலாமா ஃப்ராங்க்லின் போடா. ஸோ போகிறான் இதான் வீடு. ஸோ இன்றைக்கி அதை பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எதை பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா எனக்கே தெரில எதை பேஸ் பண்ணி எடுக்கணும்னு. ஸோ பார்ப்போம் காய்ஸ். ஸோ இப்போ ஏர்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இது பாருங்க. நான் ஏ தட்டினேன் காய்ஸ். ஏ தட்டினா வந்துடும். ஏ தட்டினா வரும். ஏன்டா வர மாட்டேங்குது டேய். வந்துடுச்சு கைஸ். டேய் நான் ஒரு மாட்டிக்குது. ஓ இந்த பட்டனு கைஸ் அது இங்கே இருக்குது போங்க. இங்கே ஒரு ஒர்க் ஷாப்பு. இந்த ஒர்க் ஷாப்புக்கு வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த ஒர்க் ஷாப்புக்கு போகிற வழியிலே தான் ஏர்போர்ட் சொன்னேன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால சொல்கிறேன். ஸோ இந்த ஒர்க் ஷாப் போகிற வழியிலே தான் ஏர்போர்ட்டு. ஸோ நம்ம அதே வந்து போகணுன்னு ஃப்ராங்க்லின் இந்த பழைய வீடு இருக்குது பார்த்தீங்க. புது வீடு நம்ம நல்லா போகல கைஸ். அது நம்மளால் முடிக்க முடியாது. மேபி பிசி லேப்டாப்பில் கேமில் வந்தால் கண்டிப்பாக நான் முடிச்சு காட்டுறேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஃபோனில் அதனால அப்படி இப்படின்னா இருக்கும். ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா உங்கள் பழைய வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் அங்கே ஏர்போர்ட்டும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கைஸ் அதுக்கு முன்னுக்கு நான் வந்து சவுண்டை ஃபுல்லாக குறைச்சிக்கிறேன். ஏன்னா வீடியோவில் சவுண்டு மட்டும் இருந்துச்சுன்னா முடிஞ்சு சரிதான் வீடியோவே போயிடும். அதுக்கு தான் சொல்கிறேன். ஏன்னா நிறையா அனுபவிச்சிட்டேன். ஸோ வாங்க போகலாம். ஸோ ஏர்போர்ட் அவ்வளோதான் கைஸ். ஏர்போர்ட் பக்கத்துலேயே வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா நம்ம வந்து இந்த வாட்டி நைட் ஆகிடுச்சு. நம்ம வந்து நைட் எடுக்கிறோம் கைஸ். அது நைட் ஃப்ளைட் எடுத்து தான் போகிறோம். ஸோ அதுக்குள்ளே தான் எங்கேயோ வந்து க்ராஷ் ஆக போகுது. ஓகேவா? வீடியோவுக்கு இன்ட்ரோவே நான் இன்னும் தரல. ஸோ வாங்க வீடியோ உள்ளே போகலாம். ஓகே கைஸ் நம்ம வீடியோவில் வந்துச்சு. சாரி அப்போ ஏர்போர்ட் பின்னாடிடா கைஸ். நம்ம டைமுக்கு கூட இருந்தாலும் குறவாக ஆயிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாக போவோம். ஏறு 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 மேலே ஏறுறோம் கைஸ். இதுக்கு மேலே போனீங்கன்னா கைஸ் இந்த ஏர்போர்ட் வரும். கைஸ் பிரெயின் ராட் டவர் 2 கேம் பிளேவே கூடி சீக்கிரம் வந்துடும். ஆனால் அந்த கேம்ஸ் எனக்கு கஷ்டமாக இருக்குது. எத்தனையோ ட்ரை எடுத்து விளாண்டு பார்த்துட்டு இருந்தேன். சாரி கைஸ் நான் எத்தனையோ ட்ரை எடுத்து கேம் விளாண்டு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் அந்த கேம் கஷ்டமாக தான் கைஸ் இருந்துச்சு. இருங்க கைஸ் சாரி அப்பப்போ லேக் ஆக தான் செய்யும். ஏன்னா நம்ம விளாடுறது இடத்துல உங்களுக்கே தெரியும். நம்மளே ஃபோனில் விளாண்டுக்கிட்டு இருக்கோம். நான் ஏர்போர்ட் போனோம். ஆனால் இவன் எங்கேயோ போகிறான். ஏர்போர்ட் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இங்கிட்டு வளைஞ்சி டேய் கைஸ் ஏர்போர்ட் வந்துச்சு கைஸ். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு கைஸ். எனக்கு இது உள்ளுக்கே போய் ஏர்போர்ட் கைஸ் கண்டிப்பாக 3 ஸ்டார் வாண்டட் லெவல் கொடுப்பாங்க. ஏன்னா நம்மகிட்ட காசு இருந்து நம்ம வந்து ஏர்போர்ட்டை வாங்கிட்டு அதை ஏர்ஷிப்பை வாங்கிட்டு நம்ம போனால் பரவாயில்ல. நம்ம இன்னும் பண்ண மாட்டாங்க. நம்ம வேறு ஒன்றும் இல்லை கைஸ். நம்ம பெரிய பிளேன்லாம் எடுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன். பெரிய பையனா அதுக்கும் சுற்றுவானுங்க. ஸோ நம்ம வந்து என்னென்னா இது தான் எடுக்க போகிறோம். ஐயோ 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 பின்னாடி எடுத்துக்கிறேன் கைஸ். கைஸ் வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ புதுசாக யாராச்சும் வந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து ஏர்போர்ட் உள்ளுக்கு போக போகிறோம். ஸோ எப்படி ஏர்போர்ட் உள்ளுக்கு போகிறோம்னா இங்கே ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். ஆனால் வாங்கினா தான் திறக்கும். ஆனால் இல்லை சில பேருக்கு நல்லாவே தெரியும் அந்த வழி. மேலே ஒரு ரேம் மாதிரி இருக்கும் கைஸ். ஒரு ஏற்றனா போயிடுவான். டேய் அது நம்ம மேலே தான் தப்பு. இருந்தால் நான் அவனை தான் கைஸ் சொல்லுவேன். ஏன்னா நல்லா இருக்கு கேமுடா. நான் தாண்டா இந்த நாட்டுக்கு ரூல்ஸ் பண்ணணும். ஓகே வந்தாச்சு கைஸ். ஸோ இங்கே தான் ரேம்ப் இருக்க போது இவனையும் இடிக்க விரும்பலை. ஸோ இந்த ரேம்ப் எங்கன்னா நம்ம ரேம்ப் இதோ இங்கே இருக்குது பாருங்க கைஸ். ஸோ இந்த ரேம்ப் இருக்குல்ல இந்த ரேம்பில் வளைஞ்சிட்டு நேராக போயிட்டு
கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா தெரியல GTA 5 3வது பார்ட்டு அதுவும் ஃபோனில் போடுறோம். ஸோ எல்லாம் உங்களுக்காக தான் வீடியோ பிடிச்சி நம்ம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். ஸோ போயிடுவானா, ஏன்னா இது ஃபோன்னால கைஸ் என்னங்க சரி தெரியல. பாருங்க வாவ் காடி காரை பாருங்க கைஸ். மோட்டரில் வீலிங் அடிச்சு பாருங்க, கார்லேயே வீல் அடித்து பார்த்துருக்கீங்க, அதாவது காரில் வீலிங் அடித்து பார்த்துருக்கீங்க கைஸ். 3 ஸ்டார் வாண்டட் லெவல் கொடுத்து விட்டா. ஸோ கைஸ் நான் வந்து பெரிய பிளேன்னு எடுக்க கஷ்டம். ஸோ நான் முடிஞ்ச அளவுக்கு சின்ன பிளேன்னு எடுக்கிறேன். ஸோ இங்கேயே அங்கே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ ஒரே ஒரு சின்ன ஷிப்பு இருக்கும், ஷிப்பு பேர் மறந்துட்டேன். ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஸோ வாங்க போவோம். ஐயோ கைஸ் இங்கே தான் கைஸ் இருக்க பாருங்க கைஸ். ஆனால் எனக்கு இது பேர் தெரில. நம்ம வந்து நான் வந்து பிளாக் கலர் தான் கைஸ் பிளான் பண்ணி வச்சுருக்கேன், ஏன்னா அதான் வந்து கொஞ்சம் அழகாகவும் இருக்கும் கைஸ். எடுக்க முடியும். ஓடுறா ஃப்ராங்க்லின் கைஸ். நம்மளால எந்த கலர் எடுக்க முடியும்னு எனக்கே தெரில, ஏன்னா போலீஸ் அங்கிட்டு இருக்காங்க கைஸ். ஓட மாட்டுறாங்க கைஸ். ஐயோ ஓடுறா ஒய் கைஸ். ஒய் கொடுத்துட்டேன். எர்றா ஃப்ராங்க்லின் எர்றா. எப்போ கைஸ் எடுத்தாச்சு. இப்போ நம்ம கப்பை எடுத்து கிளம்புறது தான். ஸோ வாங்க டேக் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே கைஸ், என்ன எப்படின்னு தெரில, ரொம்ப நினச்சி ஓட்டி சொன்னால் டேக் ஆஃப் பண்ணுறோம். ஐயோ கைஸ் கப்பை வளைய மாட்டேங்குது கைஸ். இப்படி தான் இடித்து வெடிச்சிடும் கப்பை. ஓகே கைஸ், நம்ம கப்பையை ஓட்டினா நம்ம இதுதான் கைஸ் பண்ணி ஆகணும். டேக் ஆஃப் மட்டும் பண்ணிடுடா ஃப்ராங்க்லின். டேக் ஆஃப் பண்ணிட்டாங்க கைஸ். ஆனால் கீழே உள்ள அந்த டயர் எப்படி தூக்குறது எனக்கு தெரியல. ஸோ வாங்க கைஸ் டேக் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவுக்கு மரண வியூஸ் போக போகுது. ஸோ வீடியோ வச்சா மறக்க லைக் பண்ணுங்க கைஸ். பாருங்கள் நம்ம அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் வியூவாக பாருங்கள் கைஸ். 3 ஸ்டார் வாண்டதுனால ஹெலிகாப்டர் வரும். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு மேலே ஏற்றிடுவோம். மேலே, ஏன்னா போலீஸால் பார்த்தா மேலே வரைக்கும் வர முடியாது. ஸோ ரொம்ப மேலே ஏற்றுவோம். வாங்க கைஸ், அவனுக்கு தெரில. ஸோ வாங்க போவோம். ஸோ போய்கிட்டு இருக்கோம். இது வேறு வச்சுப்போம் கைஸ், இல்லைன்னா கப்பை கீழே விழுந்துடும். வியூவை பாருங்கள் கைஸ், லாஸ் ஏஞ்சல்ஸ் வியூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வாவ் எனக்கே பிடிச்சிருக்கேன். பிஏ கேன்சல் பண்ணிடுவோம். ஓகே கைஸ். கைஸ் செம்ம அழகாக இருக்கே. ஆமாங்க, வைன்வுட் ஹில்ஸ் தான் நல்லாவே தெரியுது கைஸ். GTA 5 ஆச்சு ஃபோனில் விளாட்றீங்கன்னா கப்பையை டேக் ஆஃப் பண்ண முடியலன்னா நீங்கள் வந்து LB30 RB LB தான் உங்களால் லெஃப்ட்டு ரைட்டுன்னு வளைக்க முடியும். ஏன்னா இது வந்து GTA 5ல் நான் எக்ஸ்பாக்ஸில் இருக்கேன், அதுலேயும் இப்படி தான். ஸோ நான் சொல்கிறது அதுதான். LB RB தான் உங்களை வந்து லெஃப்ட்னு வளைக்க முடியும். LTRT வந்து டேக் ஆஃப். இது LR, அதான் R வளைச்சது கைஸ். R வந்து இந்த மாதிரி வியூ பார்க்குறதுக்கு தான். எல்லு தான் டேக் ஆஃப்லாம். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரெவரோட அங்கே போய் இறக்க போகிறோம் கைஸ். அங்கெல்லாம் வாண்டட் லெவல் வராது, ஏன்னா அதை யாருமே பார்த்துக்கல. ஸோ யார் பார்க்க போகிறா அதை. ஸோ அது இறக்கன்னா யார் திருறான்னு யாருக்குமே அக்கறை இல்லை, ஏன்னா அது ட்ரெவராக. ஏன்னா ட்ரெவரே அந்த இதை பற்றி அக்கறைப்பட மாட்டான். ஸோ கைஸ் இப்போ தான் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன பிளேன் க்ராஷ் ஆக போகுது. ஸோ கொஞ்ச நேரம் சென்று அதை பார்க்கலாம் கைஸ். ஓகே கைஸ், ஸோ ஓகே இப்போ தான் பிளேன் க்ராஷ். ஸோ ஏதோ ஒரு பிளேன் க்ராஷ் ஆகுது. ஸோ ஆமாம் கைஸ், சிஸ்டமில் லோ ஆயிடுச்சு. ஸோ அப்படி இப்படி நம்ம செய்கிற மாதிரியே காட்டுவோம் கைஸ். ஓகேவா. ஸோ கைஸ் சிஸ்டமில் லோ ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறது தெரியல. ஸோ கப்பை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கண்ட்ரோல்லே இல்லை. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த கப்பையை இந்த ஆற்றுல விட போகிறோம் கைஸ். இந்த ஆற்றுலேயே அந்த கடல்லேயே எனக்கு தெரில கைஸ். கப்பை பாருங்க சுற்றிட்டு இருக்குது கைஸ். அங்கே வேணாம், நம்ம மலையில் மோதலாம் கைஸ். ஏன்னா ஃபயரோடு திரிக்கும் பாருங்கள், செம்ம வியூவாக இருக்கும் கைஸ். ஸோ இந்த வீடியோவுக்கு நான் டார்கெட் சொல்கிறேன், 5 லைக் கொடுங்க. அதே இல்லை 700 வியூஸ் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன் கைஸ் இந்த வீடியோவுக்கு. ஸோ கப்பை போகுது கைஸ், க்ராஷ் ஆக போகுது கைஸ். நீ எப்படா தப்பிப்பான்னு கேட்டிங்கனாக்கா கைஸ் அதில் பற்றி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஏன்னா என்கிட்ட பேராஷூட் இருக்குது. போகுது கிட்ட போகுது கைஸ். போகுது கைஸ். மேலே தான் வைன்வுட் ஹில்ஸ். சாரி கேஸ். அதாவது அது ஒரு மலை GTA 5ல், அது ஃபேமஸான மலை. ஓகே கைஸ், எமர்ஜென்சி. ஐயையோ கைஸ், பேராஷூட் இல்லை கைஸ். ஐயையோ, அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு கைஸ். நம்ம வந்து பேராஷூட் இல்லை, பிளேன் கிராஷில் வேறு அடிபட்டுட்டோம். இதுக்கப்புறம் என்ன நடக்கிறதுன்னு வாங்க கைஸ். இதுக்கப்புறம் எப்போதும் போல் நம்ம ஃப்ராங்க்லின் ஹாஸ்பிட்டல் விட்டு வரான். ஸோ இந்த பிளேன் கிராஷை பற்றி
என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம போய் போலீஸை வந்து ரிப்போர்ட் கொடுத்துருவோம் கேஸ், ஓகேவா? இந்த மாதிரி இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, இந்த மாதிரி நான் ப்ளேன் போனேன், அந்த பைலட் சரியாக ஒருத்தமாக பைலட் ப்ராப்ளம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து போய் ரிப்போர்ட் கொடுக்கணும். ஸோ வாங்க நம்ம போய் ரிப்போர்ட் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னுக்கு ஏதாச்சும் ஒரு காரு கேஸ், இது டேக்ஸி நீங்கள் கால் பண்ணி கூப்பிடலாம். ஆனால் கொஞ்சம் தான் எனக்கு தெரியும். பட் இதுவும் ஃபோன் அதாவது அதே இதுவும் ஒரே கொஞ்சம் தான் நல்லா இருக்கேன். அதுதான் நான் உங்களுக்கு தெளிவாக விளாட்றேன். அங்கே ஒருத்தர் இருக்கான் கைஸ், இந்த மாதிரி லாங்கான கார்லாம் சரியான வேகமாக போகும். இது ஏறா அடி, ஐயோ ஃப்ராங்க்லின் எதையோ எடுக்க சொன்னால் எதையோ எடுக்கிறடா கைஸ். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் GTA 5 வீடியோவை இவ்வளோ லாங்காக போடுறோம். 10 நிமிஷம் தான் ஆயிருக்கு. ஆனால் என்னது கைஸ், ஆனால் நம்ம GTA 5 வீடியோவை இன்றைக்கி 20 நிமிஷமும் போட போகிறேன் கைஸ். அதனால் நான் போடுவேன்னா எனக்கு தெரில, ஆனால் நான் அதை தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து GTA 5 வீடியோவை ரொம்ப குறைவாக தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதாவது டைம் ரொம்ப குறைவாக போட்டுட்ருக்கோம். இன்னொன்று இந்த வீடியோக்கள் நிறைய வியூஸ் போகுது கேஸ், நான் பார்த்துட்டேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய வியூஸ் வந்து ஏங்குறாங்க போல். ஸோ GTA 5 வீடியோஸ் வந்து ALG கேம்லேயே வந்து டைம் கூட போட்டால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணி இதை போட்டேன். ஸோ எனக்கு வேறு லேக் ஆகுது. ஸோ இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து நம்ம போக முடியாது கைஸ். இங்கே அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருக்காது. ஆனால் நம்ம சிட்டியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ரியலிஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் உள்ளெல்லாம் போயிட்டு வரலாம். ஸோ வாங்க கைஸ், அடுத்தது ஸ்பெஷலான வீடியோ GTA 5ல் போலீஸ் மோடில் நம்ம விளாட போகிறோம். ஸோ நீங்கள் RP மோட்லேயும் நினைக்கலாம். ஆனால் RP மோட் நான் வந்து காசு கட்டணும் கைஸ். இன்னொன்று அது ரொம்ப விலை கூட. ஸோ எதுக்கு வேஸ்ட் ஆஃப் டைமு, அது RP காசும் வேஸ்ட்டு தான். ஸோ போலீஸ் மோட் இருக்குது. ஆனால் அதுவும் இதே தான், 3 minutes எவ்வளோ காயின் வச்சுருக்கீங்க விளாண்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு போலீஸ் வீடியோ போய்க்கணும். ஸோ போலீஸ் வீடியோ வந்துச்சுன்னா 1K கிட்ட வியூஸ் போகும்னு நான் எதிர்பார்க்குறேன், ஓகேவா? அவங்க போலீஸ் பைக்கு கூட இருக்குது. ஆனால் போலீஸ் பைக்கு வந்து எப்பயாச்சும் தான் இருக்கும். ஸோ இருக்கிற டைமில் எடுத்துக்கோங்க. நான் நிறையா வாட்டி எடுத்து ஓட்டியிருக்கேன். ஸோ எனக்கு தான் கார் இருக்குல்ல, எதுக்கு? ஸோ இதே எனக்கு தெரிஞ்சு 700 வியூஸ் போனாங்க. போனால் கண்டிப்பாக போலீஸ் மோட்டு 1K வியூஸ் போயிடும், ஓகேவா? நான் போனவளே ALGக்கு சேனல் வச்சுருக்கப்பே கைஸ் 20,002K கிட்ட போச்சு. ஸோ அது வழியாக நிறைய சப்ஸ்கிரைபரும் வந்தாங்க. ஸோ அதே மாதிரி GTA 5 வீடியோ தான் என்னோடய இதை கொண்டு போகுது கைஸ். எனக்கு ஒரு கங்க்ராட்ஸ் சொல்லிடுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, டோட்டல் வீடியோ நான் போட்டலே டோட்டல் வியூஸோடு சேர்ந்து 200K ரீச் ஆயாச்சு. நான் வச்ச டார்கெட் 1K, அடுத்த 2K. டோட்டல் வீடியோ நான் போட்ட எல்லா வீடியோ சேர்த்து நம்ம வந்து 2K கிட்ட வியூஸ் பிடிச்சிட்டோம். அதே சொல்ல 2 சப்ஸ்கிரைபரும் வந்திருக்காங்க. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ். நான் சிட்டிக்கு போய் உங்களை மீட் பண்ணுறேன் கைஸ். இப்போ நம்ம சிட்டிக்கு வந்துட்டோம். ஆனால் எனக்கு போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்குது சுத்தமாக மறந்துடுச்சு கைஸ். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வேறு என்ன பண்ணுறது, போலீஸ் ஸ்டேஷன் தேடி தான் அலையணும். ஸோ ஆனால் சிட்டிக்கு வந்துட்டேன் கைஸ். ஸோ இங்கேன்னு வாங்க நம்ம சிட்டியோட அழகை ரசிப்போம். ஸோ பாருங்கள் கைஸ், சிட்டி செம்ம அழகாக இருக்குது. வாவ், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஆனால் எனக்கு இந்த கிளைமேட்டும் பிடிக்கும் GTA 5ல். அதே சமயத்தில் சன்னியோட கிளைமேட்டும் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, வேறு ஒன்றும் இல்லை கைஸ். நேற்று பைக் இருந்தால் சும்மா அர்ஜென்ட் மாரி ஓட்டிகிட்டு போகலாம். ஆனால் பார்த்தா ஒரு பைக் இல்லை கைஸ். இதெல்லாம் வந்து கம்பெனி இல்லை கைஸ். ஸோ அதெல்லாம் வந்து இல்லை. காரே இங்கே அவ்வளோ இல்லை. ஸோ வாங்க அங்கே வச்சு காரை திருடிட்டு அந்த மின்னிக்கே இருக்குது பாருங்க, பின்னாடி பின்னாடி 3வது கார், அதை மட்டும் எடுக்கலான்னு பார்க்குறேன், முடியல கைஸ். நின்ட்டான் பயப்படுது, நின்றுட்டான். டேய் நின்றா, ஓட்டான் கைஸ். கைஸ் இங்கே பாரு, இன்னொரு கார் வந்துருக்கு. இது செம கார். கைஸ் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் தான் இருக்கும், வாங்க போகலாம். உனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஏரியாவுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன். அதுக்கு தான் நான் பக்கத்துலேயே போட்டுக்கிட்டு இருந்தேன். நடந்து வந்து கடவுளே கொடுத்துட்டாரு கைஸ். இதுவும் ஸ்பாட்டான கார். ஸோ GTA 5 விளாட்றாங்க, இதையும் பார்த்துருப்பீங்க. இப்போல்லாம் நான் எப்போ மோட் பண்ணி விளாட்றேன் கைஸ். ஸோ நான் சின்ன வயசுலலாம் கேம் விளாடும்போது ஒரு புக்கில் சீட் கோட்லாம் எழுதி வச்சு விளாடுவேன். இதே சீட் கோட்லாம் வேலை செய்யும். அது எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஏதோ நான் அந்த இதுக்கிட்ட போய் ஸ்பேஸ் இருக்கா, அது ஒரு மாதிரி அப்படி ஒரு ஏதாச்சும் ஒரு லைன் இருக்கும் கைஸ். அது சின்ன லைன் இருக்கும். எங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அது 1 2 3 இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன இல்லை
ஒரு மாதிரி வளவா ஒரு மாதிரி ஷேப்பாக போகுது கேஸ். அது தள்ளினீங்கன்னா சீட் கோடு வந்துடும். சீட் கோடு என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் போய் சர்ச் பண்ணிக்கலாம் என்னது அப்படின்னு சொல்லி டைப்பில். அப்புறம் நீங்கள் பட்ஜெட் ஹெலிகாப்டரோ எதுவாக இருந்தாலும் அதே வந்துடும். கேஸ் இப்போ போய் ரிப்போர்ட் கொடுத்துட்டு வீட்டுக்கு தான் போகிறோம். ஸோ வீட்டுக்கு போய் என்ன பண்ண போகிறோம்னா அங்கேயோட நம்ம வீடியோ வந்து முடியுது. ஸோ நெக்ஸ்ட்டு போலீஸ் மோட் தான் கேஸ். சொன்னோம் சும்மா இல்லாததுக்கு போலீஸ் மோட்டாச்சும் விளாண்டுட்டு போகலாம். ஸோ என்னால் முடிஞ்சது நம்ம ஒரு வீடியோ எடுக்கலான்னு நினச்சேன் ஒரு கிராஷுக்கு. ஸோ அந்த பிளேனை இந்தியா ஏர் 101 அதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோவாக நடத்திருக்கேன் கைஸ். ஓகேவா? அது ஐயோ கைஸ் போலீஸ் ஸ்டேஷன் மீது அவ்வளோ பண்ணக்கூடாது, பிடிச்சிருவானுங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். ஸோ போனால் சார் வணக்கம் சார். சார் இப்போ என்ன சார் இப்போ என்ன ப்ராப்ளம்னா நான் ஒரு பிளேன் கிட்டே போனேன். அந்த பிளேன் கிராஷ் ஆகிடுச்சு. அந்த பிளேன் பற்றியே ஒரு விசாரணம் தம்பி அங்கே போய் கொடுப்பான்ட்டாரு. அதை கொடுக்குறேன் சார். அதான் கொஞ்சம் நேரம் இப்போ உட்காடுறான்டாரு கேஸ். நான் ஏன் வந்து வந்துட்டேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொடுத்தோன்னா சரி அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நம்ம ரொம்ப நேரம் துப்பாக்கி எடுத்து நம்மளை வந்து சுட்டுருவாங்க. ஸோ அதனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கட்டி ரொம்ப நின்றுங்க. ஓகேவா? யாரா சொல்ல போகிறான்னு வச்சிங்க என்ன இல்லை வெளியே தீவிரவாதி. இதே தம்பி ரெமோன் கொடுக்குறேன்னா கொடு அங்கே சைட்லேயே கொடுத்து. ஸோ நம்ம போய் இப்போ கைஸ் நான் போய் இப்போ வந்து ரிப்போர்ட் கொடுத்துட்டு வந்துடுறேன். ஸோ அது மட்டும் தான் வேலை. ஓகே கைஸ் ரிப்போர்ட் கொடுத்துறேன் கைஸ். நின்றுருக்கே சுட வந்துட்டானுங்க கைஸ். ஐயோ நான் சொன்னதானே கைஸ் இங்கே நீங்கள் சும்மா அங்கே நின்றீங்கன்னா கூட உங்களை அவனுங்க வந்து சுட்டுருவானுங்க. ஸோ இதுதான் கொஞ்சம் கடுப்பான வேலை. ஓகே கைஸ் ஆனால் என்னென்னா நம்ம ரிப்போர்ட் கொடுத்த மாதிரி இது காட்டியாச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் சொன்ன மாதிரி வீட்டுக்கு தான் கைஸ் போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் கவலைப்படாதீங்க. இப்போ சும்மா வீடியோ போகிறதுக்கு நம்ம வந்து போலீஸ் மோடில் வீடியோ போடுறோம். ஸோ கண்டிப்பாக ஹிட் ஆகும். போலீஸ் மோடில் வந்து நம்ம போலீஸாக இருப்போம். இப்போ நம்ம இங்கே கேங்ஸ்டரிசமாக இருக்கிற மாதிரி மற்ற கேங்ஸ்டரிசமாக இருப்பாங்க. நம்ம வந்து நேர்மையான ஒரு போலீஸாக இருக்கணும். ஸோ அந்த மோடு இன்னும் நல்லாயிருக்கும். நம்ம அதை போய் சேஸ் பண்ணி அதில் நம்மளுக்கு மணி கிடைக்கும். அதே சமயம் நிறைய கிஃப்ட்டும் கிடைக்கும் கைஸ். அதே சமயம் செம்மையான ஒரு மோட்னே சொல்லலாம். ஓகேவா? அந்த மோட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து மஸ்டாங்க இருக்குது சும்மா அதை எடுத்துக்கிறேன். ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க அந்த மோட்டை. ஏன்னா இப்போ ஆர்பி மோட் ஆன்லைன்னா காசு கொடுத்து விளாடுறது. ஓகேவா? ஆனால் இந்தியாவிலேயே எவ்வளோ வரும்னா எனக்கு தெரியல. தெரியல கைஸ். 200 ரூபாவா அது கூடயே வரும். ஸோ பாருங்க 9 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து போலீஸ் மோட் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. இங்கே விளாட்ற மாதிரி 3 காயின் கொடுத்து நீ விளாண்டுக்கன்னா இப்போ சிக்கியில் பெஸ்ட்டு நீங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பீட் கார்ட்டு அன்லிமிட்டட் கைஸ். ஸோ நீங்கள் 2 கொடுத்து இப்போ வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ நான் அப்புறம் தான் ஈஸியாக வீடியோ எடுக்கிறேன் கைஸ். இந்த வீடியோ எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி 5 மணிக்குள்ளே தான் வீடியோ வரும். ஏன்னா நான் இப்போயே வீடியோ வந்து போடுவேன்னு தெரியல. நான் வீடியோ எடுக்கிறதுக்கு நொந்து போயிட்டேன் கைஸ். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 மணி போல் தான் வீடியோலாம் வரும். ஸோ நீங்கள் ஷார்ட் கட் கொடுத்துக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். 5 மணி போல் வீடியோ கண்டிப்பாக வந்துடும். ஓகேவா? ஸோ நான் போஸ்ட்டு போகிறேன். அந்த போஸ்ட்டில் பாருங்கள். ஸோ இதோட நம்ம பழைய வீடு அங்கே புது வீடு அங்கே இருக்கும். பழைய வீடுக்கு போகலாம். ஓகேவா? ஸோ கைஸ் பேசி எனக்கே வாய் வறண்டு போச்சு. ஸோ நான் போய் தண்ணி வேறு குடிக்கணும். ஸோ வாங்க வீட்டுக்கு போயிடலாம். ஓடு நெஞ்சில் வறுமை கொண்டு ஓடு. கைஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எபிலிட்டி சிக்கியில் RSLSன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்க கைஸ். அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ நீங்கள் சும்மா இப்போ நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்க. நீங்கள் ரெண்டுமே உத்தே பாருங்கள். நான் கிளிக் பண்ணிட்டேன் பாருங்க. ரெண்டு திருப்பி கிளிக் பண்ணுறேன் போயிடுச்சு. ஸோ இது வந்து ஸ்பெஷலிட்டி பவரை யூஸ் பண்ணுறது. ஃப்ராங்க்லினுக்கு காரில் வந்து ஸ்லோ மோஷன் அந்த மாதிரி வாங்க எல்லாம் ஸ்லோ ஆயிரும். நீங்கள் தப்பிச்சிக்கலாம். ஸோ மைக்கேலுக்கும் ட்ரைவருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கையில் வந்து கன்னு வச்சு சுடுறது. மைக்கேலுக்கு வந்து ஸ்லோ மோஷன் கைஸ். யாராச்சும் சுடுறேன்னா ஹெட்ஷாட் நீங்கள் அழகாக வச்சு எல்லோரும் 100% எடுக்கலாம். அதில் லக்கி ட்ரைவருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறித்தனமான ஒரு இது. நீங்கள் பாம்லாம் போட்டிங்கன்னா நார்மலாக கூட கண்டனமாக வெடிக்கும். இன்னொன்று அவன் இருக்கிற லாங்கை விட இன்னும் நீட்டாக லாங்கை தூக்கி வீசுவான். ஸோ ட்ரைவரும் ஒரு டெரரான ஃபெசிலிட்டியோடு தான் வச்சுருக்காங்க. எல்லாருமே டெரரான ஃபெசிலிட்டி தான் கைஸ். கவலைப்படாதீங்க. போலீஸ் மோட் கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்காம இருங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாய் கைஸ். பாய் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோ 5 மணிக்குள்ளே வந்துடுங்க கைஸ். போலீஸ் மோட் சூன். ஸ்டே டியூன் கைஸ். பாய்.